பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக. அன்பானவர்கள், நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 38:5 இப்படியாக சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்ற வார்த்தையை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரி, தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உன்னையும் என்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, மகளே, நீ அநேக நாட்களாய் நீ வடித்துக் கொண்டிருக்கிறதான கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில உன்னை பார்த்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த விண்ணப்பம் என்ற வார்த்தையை நாம சாதாரணமா பயன்படுத்துறோம். நாம் ஒரு கடிதம் எழுதும் பொழுதோ அல்லது ஒரு அரசியல்வாதிக்கு நாம ஒரு மனு எழுதும் பொழுதோ விண்ணப்பதாரர் என்று சொல்லுவாங்க. அப்போ நாம் அநேக நாட்களாக மனுஷர்களுக்கு நீங்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய விண்ணப்பங்கள் மனுஷர்களாலே தூக்கி கிடப்பிலே போடப்படுகிறது. உங்களுடைய விண்ணப்பங்கள், எத்தனையோ விண்ணப்பங்கள் நீங்கள் மனுஷனிடத்துல செய்திருக்கலாம். ஆனால் அந்த விண்ணப்பங்கள் யாவும் மனுஷனாலே தூக்கி வீசப்படுகிறது, மறக்கப்படுகிறது. அது ஒரு பொருட்டாக எண்ணப்படுவதில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி விண்ணப்பத்திருக்கிறதான உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன், உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எசேக்கியா ராஜா என்கிறதான ஒரு ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. இந்த வார்த்தையுடைய பின்னணியை நீங்க பார்க்கும் பொழுது, ஏசாயா என்கிறதான தீர்க்கதரிசி வந்து அந்த எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லுகிறார், ஐயா, நீர் மரிக்க போகிறீர், உன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் நீ ஒழுங்குபடுத்திரு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இவர் உடனடியாக தன்னுடைய முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு அவர் அழுகிறார், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எந்த அளவுக்கு நான் உண்மை முத்தமாய் இருந்தேனே என்று சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த அழுகை, அன்பானவர்களே, யார் கண்டார்களோ இல்லையோ, அவரை உண்டாக்கின தேவன் அந்த ராஜாவுடைய அழுகையை கர்த்தர் கண்டார். அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கண்டார். இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பங்களும் உங்களுடைய கண்ணீரும் மனுஷர்களுடைய பார்வையிலே ஒரு அற்பமா எண்ணப்படலாம். நான் எவ்வளோ கண்ணீர் வடிச்சாலும், நான் எவ்வளோ கதறினாலும் யாருமே எனக்கு செவி சாய்க்கிறவர்கள் இல்லை என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்துல நீ வடித்ததான கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இவர் ஆயுசு நாட்களுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்தார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை குணமாக்குவேன், உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் அவரை பார்த்து சொன்னார். அதே போல கர்த்தர் அவரை சுகமாக்கினார். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எதற்காக நீங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன், உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன், நீ கேட்டதை நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கர்த்தர் அவருடைய கணக்கிலே வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை மறந்து போகலாம். எத்தனை சொட்டு கண்ணீர் வடிச்சோம் நீங்க சொல்லுங்க என்று சொன்னால் நாம சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்வார், என் மகனே, மகளே, நீ இந்த நாளிலே, இந்த தேதியிலே, இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக இத்தனை சொட்டு கண்ணீரை நீ வடித்திருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன். காரணம், அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பங்கள் மனுஷர்கள் ஒருவேளை கண்டுகொள்ளாமல் போகலாம். ஆனால் உங்களுடைய விண்ணப்பங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் செய்த ஒவ்வொரு விண்ணப்பமும் அது ஒரு நாளும் அவமாய் போவதில்லை. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஆண்டவரே விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண் நோக்கி பார்ப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய விண்ணப்பங்கள் யாவும் அவர்களுக்கு கிடைப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் மாறட்டும், சிறுமை மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லா ஆண்டவரே விண்ணப்பத்துக்கும் பதில் பெற்றுக்கொள்வார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மனுஷர்கள் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணிக்கலாம், ஆனால் நீர் எங்கள் விண்ணப்பத்தை புறக்கணிக்காத தேவன் ஆண்டவர், தள்ளாத தேவன் ஆண்டவர். கர்த்தாவுடைய பிள்ளைகளுக்கு நீ பதில் கொடுக்க போகிற உடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.